வணக்கம். ராவேவின் 9வது நாள் மார்ச் மாதம் 18ஆம் நாள் அன்று அந்தியூர் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அதாவது ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் கிசான் மேளா நடைபெற்றது. இவ்விழா காலை 11:30 முதல் 2:30 மணியளவில் நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் டாக்டர் பி. அழகேசன் சார், சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் KVK மைரடா ஈரோடு, மிஸ்டர் பாப்பை சார், சேல்ஸ் ஹெட் ராசி சீட்ஸ் மற்றும் மிஸ்டர் சரவணகுமார் சார், சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அக்ரானமி KVK மைரடா அவர்கள் மற்றும் மிஸ்டர் பச்சையப்பன் சார், SMS ஹார்டிகல்ச்சர் KVK மைரடா அவர்களும், மிஸ்ஸஸ் ஹேமலதா மேம், SMS சாயில் சயின்ஸ் KVK மைரடா அவர்களும், மிஸ்டர் RD ஸ்ரீனிவாசன் சார், SMS பிளான்ட் ப்ரொடெக்ஷன் KVK மைரடா அவர்களும் கலந்து கொண்டார்கள். பின்பு கிசான் மேளாவில் எங்களது பங்களிப்பானது: ஒரு ஸ்டாலில் நாங்கள் பருத்திக்காய் புழுவின் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை, ஃபெரமோன் பொறி, மஞ்சள் ஒட்டும் பொறி மற்றும் நிம்பிடின் 0.03% இதை பற்றி நாங்கள் விவசாயிகளிடம் தெரிவித்தோம். ADA ஆபீஸில் இருந்து டெப்போ மேனேஜர் சார் அவர்கள் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ், பொறிகள் இவையெல்லாம் எங்களிடம் கொடுத்து கிசான் மேளாவில் வைக்க உதவினார்கள். பின்பு இவ்விழாவில் கலந்து கொண்ட மிஸ்டர் பாப்பை சார், சேல்ஸ் ஹெட் ராசி சீட்ஸ் அவர்கள் கூறிய உரை: 1973ஆம் ஆண்டு ராமசாமி சார் அவர்கள் ராசி அக்ரோ ட்ரேடிங் கம்பெனி சேலம் ஆத்தூர் நிறுவினார். கும்பகோணம், பெரம்பலூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், தஞ்சாவூர் இப்பகுதிகளில் பருத்தி அதிகமான விளைச்சல் உள்ளது. 1998ஆம் ஆண்டன்று ராசி காட்டன் ஹைபிரிட் 2, 2004ஆம் ஆண்டு RCH 20, 2013ஆம் ஆண்டு RCH 659 மற்றும் தற்போது RCH 929 இவ்வகை விதை பருத்தியில் அதிக அடர்த்தி அதாவது ஹை பிளான்ட் டென்சிட்டி இவ்வகையில் பயிரிடலாம். மிஷின் சோயிங் மற்றும் ஹார்வெஸ்ட்க்கு இது உகந்ததாக இருக்கிறது. இதில் 15 குவிண்டால் விளைச்சல் நமக்கு கிடைக்கின்றது. மேளாவில் எங்களுக்கு கடைசி சில நிமிடங்கள் பேச வாய்ப்பளித்தனர். அப்போது நாங்கள் விவசாயிகளிடம் பருத்திக்காய் புழுவின் ஒருங்கிணைந்த பூச்சிகளின் மேலாண்மை, அதாவது அதன் அறிகுறிகள்: புழு பருத்திக்காயினை ஓட்டினை போட்டுவிட்டு அதன் உட்பகுதியை சாப்பிடும். அதற்கு மேலாண்மையையும் நாங்கள் அவர்களிடம் கூறினோம். பின்பு ஃபெரமோன் பொறி அதை பற்றி கூறினோம். அதாவது பூச்சிகளை கவர ஃபெரமோன்களை பயன்படுத்தும் ஒரு வகை பூச்சி பொறியாகும். பின்பு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், அதாவது மஞ்சள் ஒட்டும் பொறி. ஒரு ஏக்கர் பரப்பளவில் 4 முதல் 6 மஞ்சள் ஒட்டும் பொறிகளை வைக்கலாம். இது குறிப்பாக ஏபிட்ஸ்கள், ஜாசிஸ்கள் எண்ணிக்கையை குறைப்பதில் உதவுகிறது. பின்பு நிம்பிடின் 0.03% என்பது வேப்ப எண்ணெயை அடிப்படையிலான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாகும். இது ஒரு பூச்சி விரட்டி. இதில் அஸ்வினி பூச்சி, காய்ப்புழுக்களை தடுக்கும். இதை பற்றி நாங்கள் கூறினோம். நன்றி.